லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறதான ஒரு உன்னதமான தேவன் நம்முடைய தேவன். கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் வைத்து அநேக காரியங்களை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். நம்முடைய தேவன் நம்முடைய நியாயத்தை எல்லாம் விசாரித்து செய்பவர். நம்ம நினைக்கிறோம் நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, நம்முடைய காரியத்தை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து நமக்காக நியாயத்தை நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாளிலே ஆண்டவர் நியாயாதிபதியாக அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யும் போது ஒரே நிலையிலே ஒரே பாணியிலே அவர் எல்லாருக்கும் நியாயம் செய்வதில்லை. போன வாரத்தில் பார்த்தோம், சில நேரத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நம்மை காத்திருக்க வைத்து அவர் எதையும் செய்யாமல் இருப்பது போல இருக்கும். நீண்ட காலம் காத்திருக்க செய்து அவர் நியாயம் செய்கிறார். ஆனால் கால தாமதமானாலும் நிச்சயமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். சில நேரத்தில் துரிதமாய் உடனே டக்குன்னு ஆண்டவருடைய நேரம் வரும்போது, அவர் குறித்ததான காலம் வரும்போது ஆண்டவர் நியாயத்தை துரிதமாக அவர் செய்கிறார். மூன்றாவது ஒன்றை பார்த்தோம், அவருடைய நேரம் என்று வந்துவிட்டால் அன்றைக்கே கர்த்தர் நியாயம் செய்கிறார். என்றைக்கு ஜெபம் பண்ணணுமோ அன்னைக்கே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நியாயம் செய்கிறார். அந்த நியாயத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர். இப்ப வாசிங்க, லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல கவனிங்க, சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்வார் என்று சொல்லிவிட்டு ஆகிலும் ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் பைபிளில், ஆனாலும் ஆகிலும் என்று சொல்ல ஒரு வார்த்தை வருமானால் நிச்சயமாக அதில் ஒரு காரியம் இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவன் அந்த நியாயத்தை அவர் செய்யும் போது அவர் மனதிலே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். ஆனால் நியாயம் செய்யும் போது அவருடைய மனதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய ஜனத்திற்கு, என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் செய்வேன். நியாயம் செய்வதற்கு தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அப்படி எதிர்பார்த்து நியாயம் செய்தால் அதற்கு பெயர் லஞ்சம் என்று அர்த்தம். எதையோ ஒன்றை எதிர்பார்த்து நியாயம் அப்போ உலகத்திலே பாருங்க, ஒரு மனுஷன் இடத்துல கேட்கும்போது அவன் எதையாவது ஒன்றை செய்யும் போது நம்மிடத்திலிருந்து ஒன்றை என்ன பண்ணுகிறான்? அதுதான் இந்த உலகத்தில் லஞ்சம். ஆனால் இங்கே ஒன்றையும் எதிர்பார்க்காமல் தான் என் ஆண்டவர் நியாயம் செய்வார். ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை நோக்கி என் பிள்ளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறதே,
நெடுங்காலமாய் அநேக நாளாய் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே, ஆகவே நான் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய ஜனத்திற்கு செய்தாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறவர் தான் நீங்களும் நானும் சேவிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் எப்படியும் போகட்டும், எப்படியும் நடந்து கொள்ளட்டும், எப்படியும் வாழட்டும் என்று சொல்லி இருப்பது சரியல்ல என்பதையும் உணர்ந்தவர் நம்முடைய தேவன். நான் உங்களுக்கு நியாயம் செய்கிறேன், விடுதலை தருகிறேன், ஆனால் அந்த பிள்ளை என்னால் நியாயத்தை அடைந்த பிள்ளை எப்படியும் நடக்கட்டும், எப்படியும் வாழட்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நியாயம் செய்த பின்பு அவர் எதிர்பார்த்து அறிந்து அவரை இன்னும் அறிந்து வாழ உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நியாயம் நிச்சயமாய் செய்வார். அங்கே வசனம் அழகா சொல்லுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? நியாயம் செய்வார். எல்லாரும் கூப்பிட்டா செய்வாரா பாஸ்டர்? இல்லை. எல்லாரும் கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். யாருக்கு செய்கிறார்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறாங்க பாருங்க, அவர்களுடைய விஷயத்தில் அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு இந்த தேவன் நிச்சயமாய் நியாயம் செய்வார். தேவன் நியாயம் செய்யும்போது இந்த ரெண்டு தான் தகுதி. ஒன்று, ஆண்டவரே கூப்பிடுகிறேனே நான், அதைவிட மிக முக்கியமானது என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன், அதை விட முக்கியமானது அவர் என்னை என்ன பண்ணி, நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தெரிந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு, அந்த குடும்பத்திற்கு, அந்த ஜனத்திற்கு இந்த ஆண்டவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். நான் ஒரு நாளும், நீங்க யாராவது நான் தான் தேவனை தெரிந்து கொண்டேன்னு யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை. நாம தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவும் முடியாது, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்களா கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை தெரிந்து கொள்ளலை, நீர்தான் என்னை தெரிந்து கொண்டீர், தெரிந்து கொண்டபடியினாலே எனக்கு நிச்சயமாய் நீர் நியாயம் செய்வீர். கர்த்தர் 3 காரணங்களுக்காக அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களுடைய நிர்பந்தத்தினாலே சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அதை ஆண்டவர் எப்பொழுதும் வைப்பது இல்லை. அந்த காரணத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அதாவது ஆண்டவர் யார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் நியாயம் செய்வார். அதே சமயத்தில் அந்த ஒவ்வொரு நபரிடத்திலும் கர்த்தருக்கு எதிர்பார்ப்பு உண்டு. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம். என் குமாரரே இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். முதலாவது ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், பிரதிபலனை கொடுப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இயேசு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். ஊழியம் செய்வதற்காக அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் இங்கே ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். லேவியரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம், அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு தேவன் பிரதிபலனை கொடுப்பதற்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யார் என்று சொல்லி மோசே கேட்டபோது 11 கோத்திரமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம் மாத்திரம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதற்காக அவர்கள் வந்ததினாலே ஆண்டவர் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். சிலருடைய தியாகத்தின் நிமித்தம், சிலருடைய அர்ப்பணத்தின் நிமித்தம் தேவன் எதிர்பார்த்ததை கொடுத்ததினாலே, மற்றவர்கள் கொடுக்காததை அவர்கள் செய்ததினாலே பிரதிபலன் கொடுப்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இதை மட்டும் வைத்து தெரிந்து கொண்டிருந்தால் நம்மிலே மெஜாரிட்டி யாருமே இங்கே வந்திருக்க மாட்டோம். இத்தனை பேர் இங்கே அந்த தகுதியை வச்சு மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தால் மெஜாரிட்டியான ஆட்கள் இங்கே உள்ளேயே நாம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு நம்மால் நிரூபிக்க நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் நல்லவன் அல்லது என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி நிரூபிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த லேவியரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் ஆத்திரமடைந்து எங்கள் சகோதரியை மானபங்கம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி பட்டயத்தை உருவி சிமியோனும் லேவியும் அந்த ஜனங்களை வெட்டின பொழுது தகப்பன் சொல்லுகிறார், என்னுடைய வாசனையை நார பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5-6 வசனங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினாரே. தகப்பன் அவர்களை பார்த்து சபித்தான். பொற்கன்று குட்டிக்கு முன்பதாக எல்லாரும் கூத்தாடுகிறார்கள், ஆடி பாடுகிறார்கள், இவர்களும் கூத்தாடி இருப்பார்கள். ஆனால் அழைப்பு வந்தபோது இந்த தேவன் விரும்பாதது அங்கே இருக்கும்போது கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பது யார் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்தபோது கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற உடனே மோசே சொல்லுகிறார், அவர்கள் இப்பொழுது உங்கள் பட்டயத்தை பயன்படுத்துங்கள். மோசே சொல்லுகிறார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பட்டயத்தை பயன்படுத்தி தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க நண்பன் என்று சொல்லி பாராமல் கர்த்தருக்காக தேவன் விரும்பாததை செய்தவர்களை வீழ்த்துங்கள் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இந்த முறை பட்டயத்தை பயன்படுத்தியதினாலே கர்த்தர் அவர்களை சபிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். முதல் முறை பட்டயத்தினாலே வெட்டின போது தகப்பன் சபித்தான். ஆனால் இப்ப 2வது முறை பட்டயத்தை பயன்படுத்தின பொழுது தேவன் சபிக்கவில்லை. ஏனென்றால் இப்ப தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை சபிக்கவில்லை, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு முறை பட்டயத்தை பயன்படுத்தினார்கள், சபிக்கப்பட்டார்கள். இந்த முறை பட்டயத்தை பயன்படுத்தின போது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்? அங்கேயும் பட்டயத்தை எடுத்தா வெட்டினாங்க, இங்கேயும் பட்டயத்தை எடுத்து, அங்கே பட்டயத்தை எடுத்த போது சபிக்கப்பட்டாங்க, இங்கே பட்டயத்தை எடுத்த போது ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. என்ன பாஸ்டர் வித்தியாசம் அப்படின்னா, முதல் முறை ஆத்திரத்தினாலே பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தினார்கள். 2வது முறை தேவனுடைய ஆணையினாலே பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை பயன்படுத்த உதவி செய்தார். அப்போது கர்த்தர் பார்க்கிறார்,
வேறு ஒருவரும் செய்யாததை இவன் செய்ததினாலே இவனுக்கு பலன் கொடுக்க கர்த்தரே விரும்பினார். ரோமர் 16 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும். ஒரு மனிதனை பார்க்கிறோம், ரூபஸ். சிலுவையை சுமப்பதற்கு அவன் தகப்பனாரை நிர்பந்தப்படுத்தினார்கள். அவன் விரும்பி அதை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் மேலே சுமத்தப்பட்டது. ஆனாலும் சிலுவை சுமந்த அந்த நிந்தனையோடு அந்த இடத்தை விட்டு கசப்பு இல்லாதவனாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாக திரும்ப செல்கிறான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் செய்த கிரியைக்கு, அவன் செய்ததான தியாகத்திற்கு பலனாக அவனுடைய முழு குடும்பத்தையும் எடுத்து ரோமாபுரி சபைக்கு ஒரு தூணாக இருப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னாகமம் 25வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிட்டேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்ற. நல்ல கவனிங்க. லேவியரிலே ஆண்டவர் பினேகாஸ் என்கிற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேலிலே ஒருவன் தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியத்தை செய்து கொண்டிருந்த போது, பிலேயாமுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு செய்தபோது அவன் பட்டயத்தை உருவி அதை அழித்து போட செயல்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்காக காண்பித்த வைராக்கியத்தை பார்த்தாயா என்று சொல்லி அவனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லும்போது சொல்லுகிறார், ஆசாரிய பட்டம் நித்தியமாக பினேகாசினுடைய தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தர் பிரதிபலன் கொடுப்பதற்காக பினேகாசை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவன் அங்கீகரிக்கும் செயலை செய்து, யாரும் செய்யல, ஒருவரும் அந்த செயலை செய்யாதிருக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற செயலை செய்ய கீழ்ப்படிந்தால் உங்களையும் என்னையும் தேவன் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்படி பிரதிபலனுக்காக தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த தேவன் நிச்சயமாய் நியாயம் செய்கிறார். லேவியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களுக்கு எப்படி நியாயம் செய்கிறார்? சீட்டு போட்டு அல்ல. சீட்டு போட்டு தெரிந்தெடுத்தெல்லாம் நியாயம் செய்வதில்லை. சீட்டு போட்டு இடம் கிடைத்தது, ஆனால் லேவிக்கு இடம் கிடைக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சீட்டு போட்டால் லேவிக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லேவிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? என்னாகமம் 35வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. லேவி என்னாகமம் 35வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவர்கள் சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ
பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே 2000 முழமும், தெற்கே 2000 முழமும், மேற்கே 2000 முழமும், வடக்கே 2000 முழமும் அளந்து விட கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாய் இருப்பதாக நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நிலத்தை பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாருக்கும் நிலம் பிரிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியர் தங்கி இருக்கும்படி பட்டணங்களை பிரித்து கொடுக்க அவர்களாக கொடுக்க மோசேயின் மூலமாக தேவன் பிரமாணம் கொடுத்தார். யோசுவாவின் நாளிலே அதை நடைபெற கர்த்தர் செய்தார். இயேசுவுக்காக நின்றதினாலே, உங்க வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், இயேசுவுக்காக நீங்கள் நின்றதினாலே அல்லது ஆண்டவருக்காக யாரும் இல்லாமல் தனித்து நின்றதினாலே எல்லாம் எனக்கு போய்விட்டது, எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனா எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கவில்லை என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். என் குடும்பத்திலேயே எனக்கு அநியாயம் செய்யப்பட்டது, அவங்களுக்கு கிடைச்சது, ஆனா ஆண்டவரை தெரிந்து கொண்டதனால எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல, எனக்கு அநியாயம் செய்யப்பட்டது என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. லேவிக்கு எப்படி ஆண்டவர் நியாயம் செய்தார், அழகா அந்த பகுதியில் இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கிற விதம் ஒன்று இருக்குப்பா, ஆனா உனக்குன்னு கிடைக்கிற ஒரு விதம் இருக்கு. இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விதம் இருக்கு, ஆனா உங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு விதத்தை கர்த்தர் ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மற்ற எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன்ல கிடைக்கும், உனக்கு ஒரு பேட்டர்ன்ல கிடைக்க நான் ரெடியா வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மற்றவங்களை பார்க்காதீங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பேட்டர்ன் வேற, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்குற பேட்டர்னே வேற. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவர்களுக்கு வித்தியாசமான ஒரு பேட்டர்னிலே நியாயத்தை கிடைக்க செய்கிற, பிரதிபலனை கிடைக்க செய்கிற ஒரு தேவன். அது மட்டுமல்ல, மற்ற எல்லா நிலத்திலும் இல்லாதது லேவி நிலத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சீட்டு போட்டு பிரிச்சப்ப கிடைக்கல, ஆனா அவங்களையே மோசேயின் மூலம் கொடுக்க ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார். எல்லா நிலத்தில் இருந்ததை விட லேவிக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலே ஒரு வித்தியாசமானது இருந்தது. என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டான்னா, அவன் அறியாமல் செஞ்சிருந்தா ஓடி வந்தால் அவன் பிழைப்பதற்கு வேறு எந்த நிலத்திலும் அடைக்கல பட்டணம் இல்லை, லேவியினுடைய நிலத்திலே தான் அடைக்கல பட்டணம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நியாயம் செய்யாமல் இருப்பவர் அல்ல. ஒருவேளை பிரத்யேகமாக நீர் தெரிந்து கொண்டாலும் நீ நிச்சயமாகவே எனக்கு நியாயம் செய்ய, எனக்கு பிரதிபலன் கொடுக்க என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார்? முதலாவது பிரதிபலனை கொடுப்பதற்காக. இரண்டாவது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன்,
அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிங்க. இரண்டாவது, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளுகிறார். முதலாவது, பிரதிபலன் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். இங்கே தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் இடத்திற்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அபிஷேகம் பண்ணவனை அனுப்புவேன்னு சொன்னார். யாருன்னெலாம் சொல்லலை. அனுப்புவேன், அவன் குமாரரிலே ஒருவனை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இங்கே ஆண்டவர் தெரிந்து கொள்வது எதற்காக, காரணம் என்ன, தெரிந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், தாவீதே நீ எதையோ சாதித்திருக்கிற, அந்த சாதனைக்கு உனக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவனை தெரிந்து கொண்டதற்கு காரணம், அவருடைய திட்டத்தை தாவீதின் மூலமாக நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், நோக்கம், ஏதோ நம்ம சாதனை செஞ்சோம், ஏதோ காரியங்களை நடப்பித்துட்டோம், ஏதோ திறமை இருக்கு, ஏதோ வல்லமை இருக்கு, ஏதோ அனுபவம் இருக்கு, அதற்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்டது நம் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக. தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் மூலம் அவருடைய திட்டம் முழுவதையும் என் ஆண்டவர் நிறைவேறவும் செய்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு என் மூலமாக உம்முடைய திட்டத்தை நிறைவேற செய்கிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டாரே, அவர்கள் மூலமாக அந்த நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிடும் போது திடீரென்று சொல்லி சீட்டு போட்டு எடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது திடீரென்று சொல்லி சீட்டு போட்டு எடுக்க மாட்டார். எல்லாரையும் பார்ப்பார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்று யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. சபையில் 50 பேர் இருக்கு, 50 பேரையும் சீட்டு போட்டு 50 பேர்ல இருக்காங்க, சீட்டு போட்டு எடுக்க மாட்டாரு. 50 பேர்ல யார் அவர் விரும்புகிறத செய்கிறாங்களோ, யார் அவர் விரும்புவதை செய்யறதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்களோ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இங்கே தாவீதை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பக்தி வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் குடும்பத்தில் ஒருவரிடத்திலும் இல்லாத ஒரு பக்தி தாவீதினிடத்தில் இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். இதில் பார்த்து சொல்லுங்க. அவன் குடும்பத்தில் கூட பிறந்த 7 பேர் இருந்தாலும் அந்த பக்தி உள்ள ஒருவனை கர்த்தர் பார்க்கிறார். அந்த பக்தி உள்ள நபர் தான் தாவீது. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி
அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவன் உள்ளத்தில் ஒரு உண்மையான கடவுள் இருக்கணும், என் தகப்பன் செய்வதெல்லாம் கடவுளாக இருக்காதே என்று உண்மையை தேடுவதற்கு ஒரு வாஞ்சை இருந்ததினாலே ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தம்முடைய நோக்கத்தை நம் மூலமாக நிறைவேற்ற சில நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன காரியம் நம்மிடம் இருந்தால், பெரிய தகுதியெல்லாம் அல்ல, எத்தனையோ பேர் பூமியிலே இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை, தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. கிருபை கிடைத்தது. ஏன் கிடைச்சது? அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்ததினாலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ எதிர்பார்க்கிற ஒன்று, எல்லாரும் கையை வைத்து உங்க இதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னிடத்தில் இருக்க இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு கிருபை செய்வீராக. அப்படிப்பட்டவர்களை தேவன் எடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்து அவர்கள் மூலமாக தம்முடைய திட்டத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீங்க வாசிங்களே 105வது சங்கீதம் 26வது வசனம். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். நல்ல கவனிங்க. அவர்கள் மூலமாக இப்ப கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய திட்டத்தை இந்த இருவர் மூலமாக நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். மோசே இடத்துல என்ன தகுதி இருந்தது? தகுதியே இல்லை. ஆனால் பிறக்கும் போதே அவனுடைய பெற்றோருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த பிள்ளை விசேஷமான பிள்ளை, இந்த பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துவார், கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரர்களை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி என் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இங்கே தாவீது தன் மகனை பார்த்து சொல்கிறார், என் வீட்டிலே 8 பேர் இருந்தாலும் 8 பேரில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என் குமாரனாகிய சாலமோனே, என் வீட்டிலே அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆலயத்தை அவருக்கென்று கட்ட வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற, சாலமோனின் மூலம் நிறைவேற்ற கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம்
7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்சமாயிருந்தீர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். நீங்க பூமியிலே பெரிய திரட்சியான பெரிய கூட்டமான ஜனம் என்று நினைத்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரிலும் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். நீங்க கொஞ்சம் கூட்டம்தான். நம்ம வீட்டில் 4 பேரோ 6 பேரோ 10 பேரோ இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் உங்களை ஒருவராகவோ 2 பேராகவோ உங்ககிட்ட இருக்கிறதுனால இத்தனை பேரை பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இங்கே ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? உபாகமம் 4 அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 4 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் எரிச்சலுள்ள தேவன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாவரும் விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது இந்த உலகத்திற்கு பரிசுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்தின் ஜனத்தின் மூலமாகவே அதை காண்பிக்க வேண்டும். ஆகவே தமக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் வல்லமை, அவர் கிருபை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். கை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எங்கள் மூலமாக செயல்படுவதற்கும் நீர் எங்களையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டிய கட்டங்கள் வந்தது. ஆதியாகமம் 20வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அபிமெலேக்கின் தேசத்திற்கு போகிறான். சாராளை ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆபிரகாம் அந்நியனாய் இருக்கிறான். அவனுக்கு அங்கே நியாயம் தேவை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் அபிமெலேக்குக்கு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அப்பா, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனை தொடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, அனைத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லும்போது அடுத்த நாள் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்குறான். அபிமெலேக்கு காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்கிற முறையில் ஆண்டவர் ஒரே ராத்திரியில் நியாயம் செய்தார். எத்தனை பேருக்கு ஆசை இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்? அபிமெலேக்க போல காரியம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே எனக்கு ஒரு நியாயம் செய்ய கர்த்தர் எழுந்தருளுவீராக.
அவன் பலவீனனாய் இருந்தான். ஆபிரகாம் அந்த இடத்துல சட்டம் இருக்கிறது, ஆனா இவன் அந்நியனாய் இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்காக நியாயம் செய்கிற கர்த்தர் அங்கேதான் இருந்தான். அல்லேலூயா. அதோடு விட்டாரா? விடல. அபிமெலேக்கினுடைய வீடுகளில் இருக்கிற ஆடு மாடு முதலாய் ஒன்றும் கற்பம் தரிக்காதபடி ஆண்டவர் செய்தார். ஆடு மாடு கூட. அப்போ ஓடி வர ஆபிரகாமே, நீ வந்து ஜெபம் பண்ணுப்பா, நீ வந்தாதான் என் ஆடு கூட குட்டி போடும். நீ வந்து ஜெபம் பண்ணாதான் என் ஆடு கூட என்ன பண்ணும்? குட்டி போடும். நல்ல கவனிங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர்களுக்கு அநியாயம் செய்ய நினைத்தால் கூட்டு வட்டியோடு வாங்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக செஞ்சா கூட்டு வட்டியோடு ஆண்டவர் வாங்குவார். சும்மா சொல்லலைங்க, நிஜம். தவறால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்காக நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தன் செஞ்சானா, ஒருவேளை அப்போ பார்க்கும்போது ஏன் இப்படின்னு இருக்கும், ஆண்டவர் சும்மா விட மாட்டார். கூட்டு வட்டியோடு அவன்கிட்ட என்ன பண்ணுவார்? வாங்குவார். ஆண்டவர் அவனை அழைத்த போது சொன்னார், ஆபிரகாம் அழைச்ச போது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. விட்டுட்டு வந்தான். ஆண்டவர் அவனை ஆண்டியவா அலைய விட்டார்? இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாத நிலையில் மேன்மை உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரர் ஆனதாக சரித்திரம் இல்லை. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் உங்களை ஆண்டவர் தரித்திரனாக விட மாட்டார். ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஊரிலே இருந்திருந்தால் இன்னாருடைய மகன் என்கிற பேர் தான் உனக்கு வந்திருக்கும். என் அழைப்புக்கு கேட்டு நான் உன்னை தெரிந்து கொள்ளலை அப்படின்னா, உன் ஊரில் நீ இருந்திருந்தீன்னா இன்னாருடைய மகன் ஆபிரகாம் என்று சொல்லித்தான் உனக்கு பெயர் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன், விட்டு விட்டு வா. உன் வீட்டை, உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். அவர் அவனுடைய பேரை எப்படி பெருமைப்படுத்தினார் தெரியுமா? வேதாகமம் தேவன் என்கிற பெயரோடு ஆரம்பிக்கிறது. நம்முடைய பைபிள் வேதாகமம் தேவன் என்கிற பெயரோடு ஆரம்பிக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆபிரகாமுடைய பெயரிலே ஆரம்பிக்க கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரதீசுக்கு ஒரு பெயர் உண்டு, அதற்கு பெயர் ஆபிரகாமின் மடி. ஹல்லேலூயா. நியாயம் செய்வார். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நிச்சயமா நியாயம் செய்யாமல் விடவே மாட்டார். தாவீதை தெரிந்து கொண்டார். அவனுக்கு எப்படி எல்லாம் நியாயம் செய்தார் என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் நிறைய காரியங்கள். ஆண்டவர் தாவீதுக்கு எப்படி நியாயம் செய்தார் என்று. தாவீதின் பெயரை கெடுக்க அநேகர் முயற்சித்தார்கள். சிமேயி கூட தாவீதிட்ட சொல்றான், இரத்த பிரியனே. சவுல் தாவீதை பற்றி சொல்லும்போது துரோகின்னு சொல்றான். அவன் பெயர் மிகவும், தாவீதுடைய பெயர் மிகவும் கேவலப்படுத்தப்பட்டது. ஆனால் தேவனா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நியாயம் செய்கிறார். தாவீதின் பெயரை, தாவீதின் பெயருக்கு ஆண்டவர் நியாயம் செய்தார். எப்படி நியாயம் செய்தார்? தாவீது அந்த பிள்ளையாண்டான் யார் என்று சொல்லி சவுல் கேட்கிறான். ஈசாயினுடைய குமாரனாகிய தாவீது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னாருடைய குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டியவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அப்பா, நான் இன்னாருடைய மகன் என்று சொல்வதை விட இயேசு என்னுடைய மகன் என்று சொல்வது எவ்வளவு கனமானது, எவ்வளவு உயரமானது. அல்லேலூயா. தாவீதின் பெயரை கேவலப்படுத்த நினைத்தால், அவமானப்படுத்த நினைத்தால் நியாயம் செய்து
எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்த்தப்பட்ட நாமத்திற்கு அவன் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்தார். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் நியாயம் செய்வார். டைம் ஆயிட்டு எல்லாரும் முழங்கார் பண்ணிடுவோம். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தினுடைய, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையினுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர். நியாயம் செய்கிறவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பை நீங்களும் நானும் நிறைவேற்றணும். ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார்? 3 காரியங்களில் 2 காரியங்கள் இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். 1, பிரதிபலனை கொடுப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 2வது, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத, தகுதியே இல்லாத நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை. தூரமாக இருந்த நம்மை இன்னைக்கு சமீபத்துக்கு கொண்டு வந்தது அவருடைய கிருபை. ஒருவேளை நம்முடைய பெயரையும் அவமானப்படுத்த, கேவலப்படுத்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே முயற்சிக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தாவீதுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர். தேவனுக்காக ஒருத்தன் பக்தி வைராக்கியம் பாராட்டினானே, பினேகாஸ், இன்றைக்கு அவனை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுக்காக பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டி நிற்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் நியாயம் செய்கிற தேவன். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? நியாயம் செய்வீர். நியாயம் செய்யும்போது உமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பையை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எதற்காக தெரிந்து கொள்ளுகிறீர் என்று சொல்லி 2 காரியங்களை இன்னைக்கு நீர் பேசியிருக்கிறீர். பிரதிபலனை கொடுப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய நோக்கத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது, உம்முடைய நாமத்திற்காக நிற்கும் போது அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய பட்சத்தில் நிற்க கர்த்தர் கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.